Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன டெமான்டி காலனி பார்ட் 2 படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அண்ட் இந்த படத்தை வந்து நம்மளுக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க இந்த டீம். எப்படி வொர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத நம்ம லைட்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆரம்பத்தில் இந்த படம் வந்து எப்படி காமிக்கிறாங்கன்னா டெமான்டி காலனி பார்ட் 1ல வந்து என்ன நடந்தோ அதோட கிளிம்ஸ் வந்து நம்மளுக்கு போட்டுட்டு காமிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு அந்த கிளிம்ஸ் முடிஞ்சவொடனே வந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ப்ளே ஆகுது. 2009ல் நடந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அவங்க எல்லாருமே வந்து 13வது மாடியிலேருந்து குதிச்சு வந்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு காமிக்கப்படுது. இப்படி இருக்கிறப்ப அதில் ஒரு நபர் வந்து அந்த வீட்டில் வந்து தூக்கு மாட்டிட்டு இறந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மளுக்கு காமிக்கப்படுது. ஸோ இதை வந்து யார் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா டெபிங்கிறவங்க தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து நம்ம பிரியா பவானி சங்கர். ஸோ அந்த டெபிங்கை வந்து ஏன் அந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த தூக்கு மாட்டி இறந்த நபர் வந்து சாம். ஸோ அவர் வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கப்படுது. அண்ட் இவங்க வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் அண்ட் அவருக்கு சாம்ங்கிறவங்க வந்து கேன்சர் இருந்தும் அதை தெரிஞ்சுட்டே வந்து இவங்க வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் அண்ட் சம்மந்தமே இல்லாமல் அவர் வந்து இறந்து போனது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஏமாற்றமாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்துலேருந்து இவங்க வந்து மீண்டே வர முடியல அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு காமிக்கப்படுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து எப்படியாவது வந்து சாம்கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் எதுவுமே வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இப்படி தான் வந்து நம்மளுக்கு இந்த படத்தை வந்து காமிக்கிறாங்க. அண்ட் பேரலாக வந்து நம்மளுக்கு 2015ல் நடந்த அந்த ஒரு சம்பவத்தில் அந்த ஸ்ரீனிவாசன் வந்து இறந்துருப்பாரு. ஸோ அவர் வந்து இறக்கலை, அவர் வந்து உயிரோடு தான் இருக்கார். பட் ஆனால் கோமாவில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவரோட பேர் வந்து ரகு அப்படிங்கணும். ஸோ அவங்களோட அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னும் ஸோ அந்த சொத்தை வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளாரே வந்து பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு அந்த ரகு அண்ட் அவங்க தங்கச்சி வந்து எப்படியாவது வந்து தனக்கு தான் அந்த சொத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கோர்ட்டில் வந்து சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப பிரியா பவானி சங்கர் வந்து மீண்டும் வந்து நம்ம சாமிக்கிட்ட வந்து பேசி ஆகணும். அவர் வந்து ஏதோ ஒன்று சொல்ல வராரு. பட் ஆனால் அது என்னன்னு வந்து நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து எப்படியாவது வந்து நம்ம அவர்கிட்ட பேசி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு புத்திஸ்ட்டை வந்து போய் கேட்குறாங்க. பட் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து உங்களுக்கு பெரிய ஆபத்தையை கொண்டு போய் விடலாம். ஸோ நீங்கள் வந்து தயாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்க வந்து எனக்கு சாமிக்கிட்ட பேசணும், அவன் ஏன் வந்து அப்படி பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் வந்து எந்த ரிஸ்க்குக்கும் போகிறதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து சரி ஓகே சாமிக்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து அந்த ரிச்சுவலை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அண்ட் அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த ஒரு ஸ்ரீனிவாசன் ரகுநாதன் இருக்காங்களே ஸோ அவங்களுக்கும் என்ன கனெக்ட் அண்ட் அதே மாதிரி இது வந்து எப்படி டெமான்டி காலனியோட போய் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹாரர் எலமெண்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். மேபி நீங்கள் வந்து நிறையா வந்து த்ரில்லர் படம்லாம் பார்த்துருந்தீங்க, ஹாரர் படம்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட த்ரில்லர் ஹாரர் சீன்ஸும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து மண்டையை சொரிகிற மாதிரி இருக்கலாம். பட் இருந்தாலுமே அந்த ஒரு எஃபர்ட் போட்டதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம டேரக்டர் வந்து பாராட்டி ஆகணும். அண்ட் அதே மாதிரி அவங்க இன்டர்லிங்க் பண்ண விஷயம் வந்து ஓரளவுக்கு அக்செப்டன்ஸாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப வந்து குழப்பாமல் அண்ட் ரொம்ப வந்து ஏதோ சொல்லணுங்கிறதுக்கு சொல்லாமல் அது வந்து இப்படி தான் வந்து லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஜஸ்டிஃபையபிளாகவும் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு பலம்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு டீசெண்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அதே பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் மைனஸாகவும் இருந்தது. ஏன்னா நிறையா வந்து வாசிச்சுட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம காதுக்கும் சில நேரத்தில் இறைச்சலாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து ப்ரெடிக்டபிளாக போன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. வழக்கமான ஹாரர் மூவியில் என்னென்னலாம் நடக்குமோ அது வந்து ரிப்பீட்டடாக நடந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் வந்து இன்னும் ரொம்பவுமே வந்து கிறிஸ்பாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். அங்கங்கே 1-2 சீன்ஸ் வந்து கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி தான் இருந்தது. அதை மட்டும் அவங்க ட்ரிம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு ஒரு நீட்டான ஒரு பேக்கேஜாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. ஸோ இது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சீக்கிரம் இருந்துச்சு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் இருந்தாலும் அவங்களாம் வந்து ஏதோ கதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த ஒரு ஃபஸ்ட்டில் சொன்ன அந்த லிங்க்குக்கும் அவங்க அடுத்தடுத்து சொன்ன லிங்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அபத்தமாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல்
பெர்ஃபார்மன்ஸும் பார்க்குறப்ப அவன் ரகுநாத்தோட அவங்க அதாவது அருணுடைய தங்கச்சியாக வந்து அவங்க ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. என்ன தான் வந்து அவங்க கம்மியான சீன்ஸில் வந்தாலும் அவங்க ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அருள்நிதி வந்து அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவனுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ரோல் வந்து நம்ம பிரியா பவானி சங்கர் தான் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க உணர்ந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. பயப்படுற மாதிரியும் அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து இல்லாதப்பையும் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணி பயப்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அதை வந்து அவங்க ஒரு நீட்டான ஒரு ஸ்கேலில் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்களோட ஆக்டிங்கில் எந்த ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு அந்த பாட்டுக்கான பார்ட் 3 லீடுக்கும் வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. ஸோ பார்ட் 3 வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் சினிமாட்டோகிராஃபி சர்ப்ரைசிங்லி இந்த படத்தில் வந்து நீட்டாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து அந்த ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இன்னும் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து என்ஜாயபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அதே மாதிரி நீங்கள் நியூட்ரல் ஃபேனாக இருந்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களை ஓரளவுக்கு டீசெண்டாக என்கேஜ் பண்ணி கொண்டு போகும். செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக தெரிஞ்சாலுமே ஆஸ் அ ஹோலாக வந்து நீங்கள் பார்த்துட்டு வெளியில் வரப்போ ஒரு டீசெண்டான ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.